सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 25/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: எல்லையற்ற ஆசிரியர் என நினைத்து வைராக்கிய உள்வுணர்வை தாரணை செய்யுங்கள். பஞ்சாப் மற்றும் குஜராத் மண்டலங்களின் டீச்சர்களுடன் தன்னை மாஸ்டர் உலகத்தினுடைய ஆசிரியர் என்று நினைக்கிறீர்களா? அல்லது அவரவர் சேவை நிலையத்தினுடைய நான் இந்த இடத்தினுடைய டீச்சராக இருக்கிறேன் என்பது புத்தியில் இருக்கிறதா? நான் உலகிற்கே நிமித்தமாகியுள்ள மாஸ்டர் விஸ்வ டீச்சராக இருக்கிறேன் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட நினைவு இருக்கிறதா அல்லது எல்லையற்றதா? எல்லையற்ற போதை மற்றும் எல்லையற்ற சேவையின் திட்டம் நடந்து கொண்டுள்ளதா அல்லது தனது இடத்தினுடையது மட்டும் நடக்கின்றதா? எல்லையற்ற போதை இருந்தால் உலகின் எஜமானன் ஆக முடியும். ஒருவேளை எல்லைக்குட்பட்ட போதை மற்றும் எல்லைக்குட்பட்ட நினைவு இருந்தது என்றால் உலகின் எஜமானன் என்ற சம்ஸ்காரம் வராது. பின்பு சிற்றரசர்கள் ஆவீர்கள். விஸ்வ மகாராஜன் ஆகப்போகின்ற அறிகுறிகள் இப்போதிருந்தே காட்டத் தொடங்கும். எப்படி ஏதாவது புதிருக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டுமெனில் அதனுடைய அடையாளங்களை கேட்கிறார்கள். அதன் மூலம் எப்பேற்பட்ட கடினமான புதிராயினும் சீக்கிரமாகவே விடை கண்டுபிடிக்க முடிகிறது. எனவே இங்கும் கூட யார் என்னவாக ஆகப்போகிறார்கள், இந்த புதிர் உள்ளது எனில் இதனை அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். தனக்குத்தானே தெரிய வரும் நான் எனது முயற்சிக்கேற்றவாறு என்னவாக ஆவேன் என்பது. டீச்சர்கள் சுதந்திரமானவர்கள். எந்த கர்ம பந்தனமும் இல்லை. சேவையின் பந்தனம் மட்டுமே உள்ளது. அந்த பந்தனமே இல்லை, ஆனால் பந்தன் முக்தா ஆக்கக்கூடியது. எப்போது எல்லா விஷயங்களிலும் சுதந்திரம் உள்ளது எனில் டீச்சர்களுக்கு எல்லையற்ற புத்தி இருக்க வேண்டும். எதுவரை முடியுமோ அதுவரை எல்லையற்ற சேவையில் சகயோகம் தருவதற்கான வாய்ப்பை நீங்களாகவே முன்வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த அளவு சுயம் எல்லையற்ற சேவையினுடைய அனுபவம் செய்கிறீர்களோ அந்த அளவு அனுபவி மூர்த்தி என்று அழைக்கப்படுவீர்கள். அனுபவி மூர்த்திக்கு தான் மதிப்பு உண்டாகிறது. எப்படி யார் பழங்காலத்து அனுபவஸ்தராக உள்ளாரோ அவர் அனுபவமிக்கவர் என கருதி அவருடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்கின்றனர். எனவே இங்கும் கூட அனுபவமிக்கவராக வேண்டும். தானே வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியின்படி செய்வதால் அதில் பாதி கணக்கு தன்னுடையதாகவும் பாதி இன்னொருவருடையதாகவும் ஆகிவிடுகிறது, வருவாய் பங்கிடுவதைப் போல. எனவே நிகழ்ச்சியின்படி செய்வதால் பாதி ஆகிவிடுகிறது. என்னை தகுதியானவனாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடாது. நான் சுயம் ஆகி காட்டுவேன். யார் தானாகவே முன் வருகிறாரோ அவருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கிறது. எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் செய்வேன், அல்லது என்னை முன்னேறவிட்டால் நான் முன்னேறுவேன் என்று இப்படி ஒருபோதும் நினைக்கவோ காத்திருக்கவோ கூடாது. இதுவும் ஆதாரமாகிவிடுகிறது. டீச்சர்களோ சுயம் ஆதாரமூர்த்திகள். ஆகவே யார் ஆதாரமூர்த்திகளோ அவர்கள் யாருடைய ஆதாரத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த லாட்டரியை இழந்துவிடக்கூடாது. தாமாகவே முன்வர வேண்டும் மற்றும் எல்லையற்ற அனுபவி ஆகுங்கள். எல்லையற்ற புத்திவான் ஆகுங்கள். வாய்ப்பை எடுத்துக்கொண்டே சென்றீர்கள் என்றால் வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். இவருக்குத்தான் மாஸ்டர் விஸ்வ டீச்சர் என்று கூறப்படுகிறது. மற்றபடி அவரவர் சென்டரின் டீச்சர்கள். எப்படி தந்தை ஒரு இடத்தில் மதுபனில் இருந்தவாறே மதுபனிற்கு மட்டுமின்றி நாலாபுரத்திற்கான திட்டம் உருவாக்கி கொண்டிருந்தார். அப்படி நிமித்தமானவர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லையற்ற திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
அனைத்து எல்லையற்ற புத்திசாலி டீச்சர்களும் இப்படி இருக்கிறார்களா? நாலாபுறமும் சுற்றி வருகிறீர்களா அல்லது தனது இடத்தில் மட்டும் சுற்றி வருகிறீர்களா? யார் எந்தளவு ஈஸ்வரிய சேவையில் அதாவது சுற்றி வருகிறாரோ அந்த அளவு அவர் சக்கரவர்த்தி ராஜா ஆவார். நல்லது. இதுவோ எல்லையற்ற டீச்சர்களுக்காக நடந்தது. இப்போது எதிர்கால திட்டத்தை கூறினார். எல்லையற்ற வைராக்கிய உள்வுணர்வை டீச்சர்கள் தங்களுக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? தனது சென்டர் அல்லது ஆர்வமுள்ளவர்களிடம் ஈர்ப்பின்றி இருப்பதுவே எல்லையற்ற வைராக்கிய உள்வுணர்வு. எப்போது இந்த ஈர்ப்பிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் இருக்குமோ அப்போது வெற்றி முழக்கம் ஏற்படும். எல்லாவிதமான ஸ்தூல சூக்ஷ்ம சாதனங்களிலும் எல்லையற்ற வைராக்கிய உள் உணர்வு. அத்தகைய நிலத்தை தயார் செய்துள்ளீர்களா அல்லது கொஞ்சம் சென்டரிலிருந்து மாற்றினால் ஆடிப்போய் விடுவீர்களா? ஆர்வம் உள்ளவர்கள் மீது இரக்கம் வராதல்லவா? அவர்களை பற்றிய எண்ணம் கொஞ்சம் கூட வராதா? இத்தகைய பேப்பர் வந்தால் நான் நஷ்டமோகாவாக இருக்கிறேனா என்று இந்த மாதிரி தன்னை சோதிக்க வேண்டும். ஒருவேளை அந்த சம்பந்தத்தில் மோகம் இருந்தால் நீங்கள் முரளி வகுப்பு எடுக்கிறீர்கள். இது அலௌகீக சேவையின் சம்பந்தம். இதில் உங்களுக்குள் மோகம் இருந்தது என்றால் வருகின்ற மாணவர்கள் இதை பற்றி பேசுவார்கள். ஆகவே இப்போது ஏதாவது உத்தரவு வந்தது எனில் நான் எவரடியா என்று கவனமாக சோதியுங்கள். இந்த சென்டரின் சேவை நன்றாக இருக்கிறது எனில் சேவையின் மீது கூட ஈர்ப்பு இல்லையே. எப்போது எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்கிறீர்களோ அப்போதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள் உணர்வு என கூறுவோம். தனது சரீரத்திலிருந்தும் விலகிய நிலை நிமித்தமாகி சேவைக்காக நடத்துகிறேன். ஈர்ப்பின் அடையாளம் புத்தி அடிக்கடி தந்தையிடமிருந்து துண்டித்து அந்த பக்கம் சென்று விடுவது. தன்மீதான ஈர்ப்பும் கூடாது. எனது விசேஷம் சிலரிடம் கையாளும் சக்தியோ அல்லது வார்த்தையின் சக்தியோ நன்றாக இருந்தால் நான் இப்படிப்பட்டவர் என்று கூறுவார். ஆனால் இதுவோ பாப்தாதா அளித்தது. தனது ஞானத்தின் விசேஷம் எந்த விசேஷமானாலும் சரி அதன் மீது ஈர்ப்பு கூடாது. இதிலும் கூட கர்வம் வந்துவிடுகிறது. எனவே இதை புத்தியில் வையுங்கள். இது தந்தையிடமிருந்து கிடைத்த ஆஸ்தி. இது எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எனக்கு கிடைத்துள்ளது. அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தம் மட்டுமே. போகும்போதும் வரும்போதும் பார்க்கும்போதும் பேசும்போதும் அனைவருக்கும் இவர் எல்லையற்ற வைராகி என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். ஞானத்தின் சேவை செய்வதில் புத்திசாலிகள். இதுவோ எல்லோரும் அனுபவம் செய்கிறார்கள். இப்போது எல்லையற்ற வைராகியத்தின் அனுபவம் செய்யுங்கள். இதை மற்றவர்களும் அனுபவம் செய்யட்டும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.